ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்ஸ்பிளிசிட் மெத்தட் அல்லது பெண்டர் ஸ்கிமித் மெத்தட். ஓகேவா? இதை வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இதை வந்து பெண்டர் ஸ்கிமித் மெத்தட்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் நம்ம சம் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த மெத்தட்ல நம்ம ஒரே ஒரு சம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஒரு சம் வந்து எக்ஸாம்பிள் சம்மா கொடுத்து உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேவா? அடுத்து இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள், அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் அதை வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட லிங்கை வந்து நான் அங்க மேலே கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. டைரக்டா ஃபார்முலா பாருங்க. இதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இங்க கொடுத்திருக்க எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான் நம்ம சம் வந்து ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. u I, j plus 1 is equal to 1 by 2 u of I minus 1 j plus u of I plus 1 j. ஓகேவா? இப்போ வந்து இதை a டேர்ம்னு வச்சுக்கோங்க. a வந்து u I j plus 1 ன்னு வச்சுக்கோங்க. இது b ன்னு வச்சுக்கோங்க. u of I minus 1 j. இதை c ன்னு வச்சுக்கோங்க. u of I plus 1 j. ஓகேவா? ஒரு ரெண்டு டேர்மை கூட்டி அதை டிவைட் 2 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இன்னொரு ஆன்சர். அடுத்த டேர்ம். ஓகேவா? a டேர்ம். b-ஐயும் c-ஐயும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் a கிடைக்கும். ஓகேவா? இப்ப அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி? இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? v மாதிரி இருக்கு. ஓகேவா? நம்ம டேபிள் போடும் போது இதே ஃபார்மேட்டையும் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தான் நம்ம சம் செய்வோம். சம்ல நான் உங்களுக்கு என்னங்கிறத டீடைல்டா இன்னும் சொல்றேன். ஓகேவா? பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன், இதுல அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? ஒன்னாவது என்னதுன்னா லாம்டா ஈக்குவல் டு KAH ஸ்கொயர்ங்கிறது வந்து ஃபார்முலா. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லாம்டாவோட வேல்யூ எப்பயுமே 1/2 தான் இருக்கும். ஓகேவா? லாம்டா வச்சு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 1/2 போடணும். இப்ப இதுல K வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். லாம்டாவுக்கு என்னது 1/2 போடுவோம். 1/2 is equal to K by AH ஸ்கொயர். இந்த AH ஸ்கொயர் டிவைட்ல இருக்கு, அங்கிட்டு போகும்போது இன்ட்ல மாறும். சோ என்ன ஒரு AH ஸ்கொயர் டிவைடட் பை 2, AH ஸ்கொயர் டிவைடட் பை 2 K ன்னு வந்துரும். அப்ப K கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம்? AH ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா? இந்த K, A, லாம்டா எல்லாமே இந்த சம்ல சப்ஸ்டிட்யூட் பண்றது. ஓகேவா? அதனால இது எல்லாமே பாத்துக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்க, uxx. ஓகேவா? uxx equal to aut. இது வந்து செகண்ட் ஒன். uxx equal to autங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன், h is equal to del x and k is equal to del t. h னா என்னது? del x, k equal to del t. k னா del t யும் k வும் ஒன்னு, del x ம் h ம் ஒன்னு. ஓகேவா? இதுல k நம்ம என்ன சொல்லிருந்தோம்? k கண்டுபிடிக்கிறதுக்கு ah ஸ்கொயர் டிவைடட் பை 2 கொடுத்திருந்தோம். ஓகேவா? ah ஸ்கொயர் டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி k கண்டுபிடிச்சோம்னா del t யும் அதேதான். ஓகேவா? del t யும் k வும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து x equal to i. x ஓட வேரியஸ் x equal to i. x ஓட வேரியஸ் வந்து i. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலா நம்ம ஐ போட்டு பண்ணுவோம் சம். அதே மாதிரி டி இருக்கிற இடத்துல வந்து ஜே போட்டு பண்ணுவோம். ஜே வேரியஸ் சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸ்னா ஐ, டீனா ஜேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஹிண்ட். ஓகேவா? இந்த ஹிண்ட் எல்லாம் தெரிஞ்சாதான் வந்து நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி சம் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப பாருங்க, டைரக்டா சம் பார்ப்போம். சால்வ் டோ யூ பை டோ டி equal to dou squared u by dou x squared கொடுத்திருக்காங்க. லிமிட் 0 to 1 கொடுத்திருக்காங்க. t 0 கொடுத்திருக்காங்க இங்க. வித் u x, 0 equal to x 1 minus x, u 0, t equal to u 1, t equal to 0 கொடுத்திருக்காங்க. u 0, t யும் u 1, t யும் 0 கொடுத்துட்டாங்க. அடுத்து யூசிங் எக்ஸ்பிளிசிட் மெத்தட் இந்த கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பிளிசிட் மெத்தட் கொடுப்பாங்க அல்லது பெண்டர் ஸ்கிமித் மெத்தட் கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் மெத்தட் வித் del x equal to 0.2 del x கொடுத்துட்டாங்க. ஃபார் 3 times steps கொடுத்துருக்காங்க. அப்ப t equal to என்ன கொடுத்துருக்காங்க? 3 times steps கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? இதுல கொடுத்திருக்க சம் பாருங்க. டோ ஸ்கொயர்ட் u by டோ x ஸ்கொயர்ட் எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு டோ u by டோ t. இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். எப்படி எழுதினாலும் ஒரே மாதிரி தான். ஓகேவா? இதுல x ஸ்கொயர்ட்னா என்னது? xx, u of xx. இதை எப்படி எழுதலாம்? u of xx ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஈக்குவல் டு இது எப்படி எழுதிடலாம்? u of t ன்னு எழுதிடலாம். ஆல்ரெடி இங்க நோட் பண்றதுல நான் என்ன சொன்னேன்? u of xx equal to au of t க்கு ஈக்குவல். சோ அப்ப இங்க ஒண்ணுமே கொடுக்கல. இங்க சம்ல இருந்து நம்ம என்ன எழுதிருக்கோம்? இத u of xx equal to u of t ன்னு எழுதிருக்கோம். இங்க ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? 1. அப்ப a ஓட வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? இதுல இருந்து uxx equal to aut. சோ அதுல இருந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா?
ஓகே, தென் என்ன கொடுத்திருக்காங்க, del x equal to 0.2 கொடுத்திருக்காங்க. சோ del x உம் h உம் 1 நான் சொல்லியிருந்தேன்னா, அப்ப del x equal to 0.2னா h ஓட வேல்யூ என்னது 0.2 தான், ஈக்குவல் டு h. ஓகேவா, அடுத்து k is equal to k என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம k கண்டுபிடிக்க போறோம். k கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, ah² divided by 2 ன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, equal to a ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 1, இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சம்ல இருந்து 1 இன்டு h² divided by 2. h² என்னது இந்த இருக்கு, அப்ப 0.2 h இருக்கிற இடத்துல 0.2 போட போறோம். 0.2 the whole square divided by 2 டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.02 கிடைக்கும். அப்ப இது வந்து del t. ஓகேவா, என்ன சொல்லியிருக்கோம், k equal to del t. k ஓட வேல்யூ 0.2, 0.02, del t ஓட வேல்யூ 0.02. ஓகேவா, அவ்வளவுதான், புரிஞ்சிருச்சா? இப்ப இதை எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம் பாருங்க, ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா செக் பண்றதுக்காண்டி சொல்லியிருக்கேன். டெல் எப்பயுமே லாம்டானா 1/2 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஜஸ்ட் செக் பண்றதுக்காண்டி சொல்லியிருக்கேன். லாம்டா ஈக்குவல் டு கே h² ஈக்குவல் டு லாம்டாங்கிறது 1/2 தான் வரும். ஓகேவா, கே நம்மளுக்கு என்ன நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் 0.02, a ஓட வேல்யூ என்னது 1, h ஓடது வேல்யூ என்னது 0.2 the whole square. ஓகேவா, அப்ப இதுல இருந்து இத கன்வெர்ட் பண்ணும்போது 0.02, இத ஸ்கொயர் பண்ணும்போது 0.04 வரும். ஆன்சர் வந்து 0.5, 1/2 தான் வருது. ஓகேவா, லாமிடா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன், இத சம்ல எழுதணுங்கிற தேவையில்லை. ஓகேவா, அடுத்து இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, u of 0,2 t is equal to u of 1, t கொடுத்திருக்காங்க. இப்ப பவுண்டரி கண்டிஷன், இந்த ரெண்டு இதை வச்சு நம்ம பவுண்டரி கண்டிஷன் கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, இது u of 0, t னா ஃபர்ஸ்ட் காலம், u of 1, t னா லாஸ்ட் காலம். ஓகேவா, 0 to 1 வரைக்கும் தான் லிமிட் கொடுத்திருக்காங்க. சோ இது 0 to 1 இத வச்சு ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம் கண்டுபிடிக்க போறோம். using the boundary condition u of 0, t is equal to 0. இதை எப்படி எழுதிக்கலாம், 0 t ங்கிறது நான் t ஓட வேரியஸ் என்ன சொன்னேன், j சொன்னேன். x ஓட வேரியஸ் என்ன சொன்னேன், i. சோ 0, t நம்ம எப்படி மாத்திக்கலாம், 0, j ன்னு மாத்திக்கலாம். u of 0, j is equal to உங்களுக்கு 0, இதுக்கும் 0 தான், இதுக்கும் 0 தான். சோ 0 ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா என்ன வரும் உங்களுக்கு, டேபிள்ல 0 வரும். ஓகேவா, அடுத்து u of 1, t is equal to 0, இதுவும் 0 தான். அப்ப u of 1, t க்கு பதிலா j, u of 1, j is equal to 0. லாஸ்ட் காலமும் 0வா தான் வரும். ஓகேவா, இப்ப அவங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம், ஃபர்ஸ்ட் காலமும் 0 வரும், லாஸ்ட் காலமும் 0வா வரும்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் வேரியஸ் ஃப்ரம், உங்களுக்கு எக்ஸ் வேரியஸ் என்ன கொடுத்திருக்காங்க, லிமிட் 0 to 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, எக்ஸ் வேரியஸ் என்ன கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு 0 to 1 கொடுத்திருக்காங்க. அப்புறம் h ஓட வேல்யூ del x னா என்னது h. ஓகேவா, del x உம் h 1, h ஓட வேல்யூ என்னது 0.2, x ஓட வேரியஸ் என்னது 0 to 1. அதை வச்சு நம்ம x and i கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, x i வேரியஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ என்ன எழுதுவோம், x வேரியஸ் from 0 to 1 with h is equal to 0.2. ஓகேவா, h வந்து 0.2, x வந்தா நம்ம h தான் எடுப்போம். ஓகேவா, சோ x equal to இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, லிமிட் உங்களுக்கு 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கணும். 0ல ஸ்டார்ட் பண்ணி 1ல எண்ட் ஆகணும். அதுக்குள்ள நடுவுல உள்ள டிஃபரன்ஸ்லாம் 0.2 இருக்கணும். ஓகேவா, அவ்வளவுதான். ஷார்ட்டா என்ன சொல்ல வரேன்னா, 0 ஃபர்ஸ்ட் 0ல ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகிறது வந்து 1ல எண்ட் ஆகும். நடுவுல இருக்கிற ஆன்சர்லாம் 0.2ஆல ஆட் பண்ணி போடணும். ஓகேவா, 0, 0.2 ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 போட்டாச்சு. இந்த 0வை 0.2ஆல ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.2 கிடைக்கும். அடுத்து இந்த 0.2 மறுபடியும் 0.2ஆல ஆட் பண்ணோம்னா 0.4 கிடைக்கும். இந்த 0.4 மறுபடியும் 0.2ஆல ஆட் பண்ணோம்னா 0.6 கிடைக்கும். இத 0.6 0.2ஆல ஆட் பண்ணோம்னா 0.8 கிடைக்கும். 0.8 0.2ஆல ஆட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கேட்ட லிமிட் வந்துருச்சா, 0 to 1 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சா, 0 to 1. இதுதான் வந்து x வேரியஸ் from 0 to 1 with h is equal to 0.2. இப்போ x கண்டுபிடிச்சாச்சு. x நாளே நான் என்ன சொன்னேன், அதோட வேரியஸ் i வரும்னு சொன்னேன். சோ என்ன எழுதலாம், எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் எழுதணும். 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5. 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா, சோ எழுதிக்கிட்டாச்சு, அவ்வளவுதான். இது என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 0.2ஆவே இருக்கணும். ஓகேவா, 0.2, 0.2, 0.2 அந்த மாதிரியே நம்ம நம்பர் வந்து ஆட் பண்ணி இங்க எழுதி இதுல கொடுத்திருக்க லிமிட் வரைக்கும் நம்ம எழுதிக்கணும் 0.2. அவ்வளவுதான், இது வந்து ஒரு ஸ்டெப். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, இப்ப வந்து h வச்சு kx கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம என்ன செய்வோம், kt. ஓகேவா, ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், k delta t சொல்லியிருக்கோமா. இப்ப அடுத்ததை வச்சு அடுத்து ஒண்ணு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் u up to t is equal to என்ன கொடுத்திருந்தாங்க, 3 times steps கொடுத்திருந்தாங்க சம்ல. ஓகேவா, வித் k is equal to k நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம், k is equal to
AH square divided by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம K is equal to 0.02 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? T வந்து 3 times steps கொடுத்திருக்காங்க. அப்ப 0ல இருந்து 3 வரைக்கும் உண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? 0ல இருந்து to 3 வரைக்கும். ஓகேவா? அதோட லிமிட் என்னது 0 to 3. ஓகேவா? இங்க கொடுத்திருக்காங்க, இது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஐல வந்து இதுல வந்து நம்மளுக்கு 0 to 1 லிமிட் கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து நம்மளுக்கு 0 to 3 கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப 0ல இருந்து நம்ம 3 வரைக்கும் எழுத போறோம். ஓகேவா? Jல தான் இங்க 0 to 3 போடணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? Tல வந்து 3 வேல்யூ இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 1 0 1 2 3 வேல்யூ வர்ற மாதிரி எழுதணும். T is equal to அதே மாதிரி 0ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா எண்டிங் வந்து 3 எண்டிங் கிடையாது. மொத்தம் 3 ஸ்டெப்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்ப 0 1 2 3 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப 0 வழக்கம் போல K ஆட் பண்ணணும். 0 0.2 னா 0.2, 0.02 னா 0.04, 0.04 னா 0.06. அவ்வளவுதான். 0 1 2 3 இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா? 0 1 2 3 3 ஸ்டெப்போட 3 டைம் ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். J is equal to என்ன எழுதுவோம்? வழக்கம் போல I மாதிரி தான் 0 1 2 3. ஓகேவா? 3 ஸ்டெப் அதோட T ஸ்டாப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இத வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப இந்த 2 இது எழுதியாச்சு. இன்னும் பேலன்ஸ் என்னது பார்க்காம இருக்கு. இந்த இதுல u equal to x, 0 equal to x1 minus x. இந்த இதை எடுக்கவே இல்லையா நம்ம? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் இதைத்தான் எடுக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் u of x, 0 equal to x1 minus x. இப்ப இத வச்சு என்ன பண்ண போறோம்? the value of first row is given by first row கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? first row கண்டுபிடிச்சா இங்க காலம்லாம் எழுதிட்டோம். கடைசி காலம் என்னது, first காலம் என்னது, எல்லாமே 0 தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அந்த நடுவுல உள்ள ரோவை கண்டுபிடிக்க போறோம். first ரோவை ஃபைண்ட் பண்ண போறோம் இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஓகேவா? u of x equal to x, 0. x க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? இங்க கொடுத்திருக்காங்கல்ல 0 0.2 0.4 0.6 0.8 1. இத ஃபுல்லா u க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? 0 0 equal to இங்க 0 போட்டா 0 into anything 0 ஆயிரும். அப்புறம் u க்கு பதிலா x க்கு பதிலா என்ன போட போறோம்? 0.2 போடுவோம். 0 equal to என்ன வரும்? 0.2 equal to 1 minus x க்கு பதிலா 0.2. so 0.2 into 1 minus 0.2 னா 0.8. அப்ப என்ன வரும்? 0.16 வரும். ஓகேவா? அடுத்து u of 0.4 போட போறோம். 0.4 போட்டா என்ன வரும்? 0.4 வரும். 1 minus 0.4 வரும். equal to 0.4 into 0.6 0.24 வரும். அதுக்கடுத்து u of 0.6, 0 equal to 0.6 1 minus 0.6 வரும். so என்ன வரும்? 0.6 1 minus 0.6. so என்ன வரும்? 0.6 into இதையும் மைனஸ் பண்ணா 0.4 வரும். ஆன்சர் 0.24 வரும். அதுக்கடுத்து 0.8 போட்டோம்னா என்ன வரும்? 0.8 1 minus 0.8 0.8 into 0.2 equal to 0.16 வரும். அடுத்து 1 போட போறோம். 1 போட்டோம்னா 0 1 வரும். இங்கிட்டு into 1 minus 1 வரும். 1 minus 1 னா 0 0 into anything 0. அவ்வளவுதான். ஓகேவா? 0ல இருந்து நம்ம 1 வரைக்கும் இங்க கொடுத்திருக்க லிமிட்ட ஃபுல்லா அப்ளை பண்ணி நம்ம இங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னது? ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோல எழுதணும் இந்த ஆன்சரை. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப நம்ம டைரக்டா டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாறிடலாமா? இப்ப இதுல இருந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டுக்கு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஸ்கிமித் மெத்தடோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. எழுதிட்டு u of I j plus 1 equal to 1/2 u of 1 minus I minus 1 j plus u of I plus 1 j. ஓகேவா? இதான் பெண்டர் ஸ்கிமித் மெத்தடோட ஃபார்முலா. ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் மெத்தடோட ஃபார்முலா. இப்ப என்ன எழுத போறோம்? x உங்களுக்கு என்னது? x வந்து 0 0.2 0.4 0.6 0.8 1. அதே t என்னது? 0 0.2 0.4 0.6. ஓகேவா? இப்ப I என்னது? 0ல இருந்து 5 வரைக்கும் இருந்துச்சு. 0 1 2 3 4 5. அதுக்கடுத்து j என்னது? 0 1 2 3 டைம்ஸ். ஓகேவா? 3 வரைக்கும் இருந்துச்சு. இதுல நம்ம ஃபர்ஸ்டே பாத்துருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாமே 0, அதே மாதிரி லாஸ்ட் காலம் 0ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோமா? சோ இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி இதுல கண்டுபிடிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் காலம் 0, லாஸ்ட் காலம் ஃபுல்லா 0ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் ஆல்ரெடி. சோ அது போல என்ன செஞ்சிடலாம்? இங்க ஃபுல்லாமே 0 போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் காலம் 0, லாஸ்ட் காலமும் ஃபுல்லா 0 போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து first row is given by first row நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 0 0.6. first row நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இங்க 0 0.16 0.24 0.24 0.16 அப்புறம் 0ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அப்ப அத ஃபர்ஸ்ட் ரோல எழுதிடலாமா?
ஏன்னா எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி அந்த இதுல கண்டுபிடிச்சோம்ல அதை எழுதுங்க 0, 0.16, 0.24, 0.24, 0.16, 0. ஓகேவா? இந்த மேல ரெண்டுமே 0 தான். ஆல்ரெடி நம்ம அந்த 0 போட்டிருந்திருப்போம். சோ 0.16ல இருந்து எழுதுவோம். 0.16, 0.24, 0.24, 0.16. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த பெண்டர் ஸ்கிமித் மெத்தட பொறுத்தவரையில நான் உங்களுக்கு டயக்ராம் சொல்லியிருந்தேன். எப்படி இருந்துச்சு டயக்ராம்? இப்படி இருந்துச்சு. ஓகேவா? இங்க வந்து ஏ இருந்துச்சு, இங்க வந்து பி இருந்துச்சு, இங்க வந்து சி இருந்துச்சு. சேம் இதே மெத்தட் வி மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். வி யூஸ் பண்ணி பண்ண போறோம். வி யூஸ் பண்ணிட்டு என்ன செய்வோம்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளவுதான் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னது? இப்ப இது ஃபுல்லாமே எழுதியாச்சு. உங்களுக்கு தேவையான கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் இதுதான். இப்ப இது வரைக்கும் நீங்க எழுதிருப்பீங்க. கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் இந்த பார்ட். ஓகே, இப்ப இந்த இதை மட்டும் நம்ம இந்த டேபிள் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா சம் முடிஞ்சது. ஓகேவா? இந்த டேபிள் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? இங்க இருந்து வி மாதிரி மார்க் பண்ணுங்க. ஓகேவா? வி மாதிரி போட்டா எப்படி வரும்? இங்க சென்டர்ல உள்ள நம்பரை மட்டும் விட்டுட்டு இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா இது பெண்டர் ஸ்கிமித் மெத்தட். இந்த ஃபார்மெட் தான். சோ வி மாதிரி ஃபார்மெட். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 0 plus 0.24. ஓகேவா? அப்ப 0.24 தான் வரும். டிவைடட் பை 2. ஓகேவா? என்னது 2. சோ 2 வச்சு டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 0.12. ஆன்சர் என்னது? 0.12. அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவோம்? இங்கிட்டு இருந்து வி மெத்தட். சோ இந்த நடுவுல சென்டர்ல இதுக்கு நேரா இருக்கிறத விட்டுட்டு இங்கிட்டு உள்ள ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம். 0.16, 0.24 டிவைடட் பை 2 அப்படின்னா 0.2 கிடைக்கும். அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து இங்க இந்த இதையும் 0.24 plus 0.16 divided by 2 அப்படின்னா 0.2 வரும். ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டு 0.24 plus 0 divided by 2 னா 0.12 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்டெப் ஒரு நம்பர் கூட நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே தப்பாயிரும். ஓகேவா? கவனமா செய்யணும். அடுத்து இங்க பாருங்க, இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த இதுல v யூஸ் பண்ணணும். சோ என்ன வரும்? 0, 0.2 divided by 2 னா 0.1. அடுத்து இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி வரும். 0.12 plus 0.2 divided by 2 னா 0.16. ஓகேவா? அடுத்து இதுக்கு வந்து 0.2 plus 0.12 divided by 2 னா 0.16. அடுத்து இது ரெண்டும் 0.2 plus 0 divided by 2 னா 0.1. ஓகேவா? அடுத்து இந்த இது கண்டுபிடிக்க போறோம். அதே v மெத்தட் தான். 0 plus 0.16 divided by 2 னா 0.08. அடுத்து இது ரெண்டும் 0.1, 0.16 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா 0.13. அடுத்து இது ரெண்டும் 0.1 plus 0.16 டிவைடட் பை 2 போட்டா 0.13. அடுத்து 0.16 0. ஓகேவா? இது வந்து 0.16 0 டிவைடட் பை 2 போட்டா 0.08. அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம வந்து v மெத்தட் மாதிரி v இதுல நம்ம பிளஸ் பண்ணி அந்த v மெத்தட் இந்த ரெண்டு டேர்ம் இங்கிட்டு உள்ள டேர்ம் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். அதாவது b பிளஸ் c டிவைடட் பை 2. a is equal to b பிளஸ் c டிவைடட் பை 2 மாதிரி. ஓகேவா? அவ்வளவுதான். இது ரொம்ப ஷார்ட் தான். லைட்டா ஒரு நம்பர் மாத்தி பண்ணிட்டோம்னா கூட சம் வந்து ஆன்சர் வராது. ஓகேவா? ஜஸ்ட் கவனமா லிசன் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க காலம் ஃபுல்லா 0 போட்டுக்கணும். கடைசி உள்ள லாஸ்ட்ல உள்ள காலம் ஃபுல்லா 0 போட்டுக்கணும். அடுத்து ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணதை ஃபுல்லா எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஜஸ்ட் இது சிம்பிளான லாஜிக் தான். சின்ன மிஸ்டேக் வந்தா கூட தப்பாயிரும். ஓகேவா? பார்த்து பொறுமையா ட்ரை பண்ணி பண்ணுங்க. இதுல வந்து இது வந்து மெயினானது. இது வந்து தெரியாம இந்த சம்ம வந்து நம்ம பண்ணவே முடியாது. ஓகேவா? இதுல ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.